ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ALPCB2 எக்ஸாம் வருது. ஸோ அதில் இன்ஜினியரிங் ட்ராயிங்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்னு ஒரு சப் டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய வரதுக்கான நிச்சயமான ஒரு சான்ஸ் இருக்கும் இதில். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது நிறைய கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்லேருந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஸோ கார் பாடி பிளேட் ஆர் ஜாயிண்டட் பை டேஷ் ஜாயின்ட்ஸு அப்படிங்கிறாங்க. கார் பாடி மேக்ஸிமம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த வெல்டிங்கில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? வெல்டிங் தான் பண்ணுவாங்க. கார் ஜாயின்ட்ஸ்லாம் வந்து வெல்டிங்கில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னென்ன டைப் ஆஃப் வெல்டிங் ஜாயின்ட்ஸ் இருக்குது? The car body plates are joined by the welding joints. In metalworking, welding joints is a pointer or edge or when two or more pieces to a metal or plastic are joined together. So welding joint na enadhu? Two or more பீசஸை வந்து மெட்டலாக இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளாஸ்டிக் ஸ்டேஜில் வச்சு வெல்டு பண்ணுவாங்க. ஓகேவா? பிளாஸ்டிக் ஸ்டேஜில் வச்சு வெல்டு பண்ணுவாங்க. வெல்டிங்னா ஓகேவா? அந்த 5 டைப் ஆஃப் ஜாயிண்ட்டு. ஒன்று வந்து கார்னரு, பட்டு, லேபு, எட்ஜி, டி ஜாயிண்ட்டு. பட் ஜாயிண்ட் எப்போவுமே லேப் ஜாயிண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஓகேவா? நிறைய இடத்துல பட் ஜாயிண்ட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் லேப் ஜாயிண்ட்டை விட. ஓகேவா? எட்ஜி அப்புறம் டி ஜாயிண்ட்டு. ஓகே. இதை 5 டைப் ஆஃப் வெல்டிங் ஜாயின்ட்ஸ். எத்தனை டைப் ஆஃப் வெல்டிங் ஜாயின்ட்ஸை கூட கேட்க சான்சஸ் இருக்குது. கார்னர், பட்டு, லேபு, எட்ஜி, டி ஜாயிண்ட்டு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். த ரெப்ரசன்டேஷன் ஏ ஸ்கொயர் ஆஃப் 20 mm கன்வென்ஷனலி யூஸ் தி. எப்படி நம்ம இந்த ஸ்கொயர் 20 mm எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, ஒன்று வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இது இருக்குது பாருங்கள், இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏல ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்தமாரி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இல்லைனா பி 20 ஸ்கொயர் mm. ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணுவோம். இல்லை எஸ்கியூன்னு யூஸ் பண்ணுவோம். இல்லைனா மூணுமே சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து வந்து சிம்பிள். இது வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்டு போடுவாங்கல்ல, ரவுண்டு போட்டு புள்ளி வச்சு இது அதோட மேலே வரும். ஓகேவா? டாப்பில் வரும். அப்படி வச்சுட்டா சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறதுக்கு பின்னாடி நான் காட்டுறேன், ஒரு சிம்பிள் காட்டுறேன், அதை பாருங்கள். அந்த ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் இஸ் டேஷ் டிகிரி. ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் இஸ் டேஷ் டிகிரினா 60 டிகிரி. ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் வந்து எத்தனைனா 60 டிகிரி. ஸோ த ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் இஸ் 60 டிகிரி. ஐசோமெட்ரிக் த்ரெட் கன்சிஸ்ட் ஆஃப் சிமெட்ரிக் வி ஷேப்டு த்ரெட். இந்த பிளேன் ஆஃப் த த்ரெட் ஆக்சிஸ், இந்த ஃப்ளாங்க் ஆஃப் த வி ஹேவ் ஏ ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி டு ஈச் அதர். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் இஸ் டேஷ் டிகிரினா 60 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் இஸ் டேஷ் டிகிரினா 60 டிகிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த்ரெட் ஆங்கிள். என்னென்ன டைப் ஆஃப் த்ரெட் ஆங்கிள் இருக்குது? நமக்கு ட்ராபிசைடல் இருக்குது. ட்ராபிசைடலில் இதேமாரி ஆங்கிள் பார்த்தோம்ல, ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் பார்த்தோம்ல, இங்கே 60 டிகிரின்னு இருக்குல்ல. ஸோ இதேமாரி நிறைய டைப் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டோட ஆங்கிள் தான் பார்க்குறோம். ஓகேவா? அந்த த்ரெட்டோட ஆங்கிள் தான் பார்க்குறோம். ஸோ ட்ராபிசைடல்னால் 30 டிகிரி. ஓகே. ட்ராபிசைடல்னால் 30 டிகிரி. பட்ரஸ் த்ரெட்னா 45 டிகிரி. வி த்ரெட்னா 60 டிகிரி. வி த்ரெட்னா வி ஷேப்பில் இருந்தால் 60 டிகிரி. அங்கே வி ஷேப்பில் தானே பார்த்தோம், அப்போ 60 டிகிரி. ஸோ பட்ரஸ் த்ரெட்னா 45. பட்ரஸ்னா 45. பட்டுனா நஞ்சு. பட் நஞ்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டு நஞ்சு. பட்ரஸ் த்ரெட்னா 45. ட்ராபிசைடல்னா 30 டிகிரி. பட்ரஸ் த்ரெட்னா 45 டிகிரி. வி த்ரெட்னா 60 டிகிரி. ரெக்டாங்குலர் த்ரெட்னா 0 டிகிரி. ரெக்டாங்குலர் த்ரெட்னா 0 டிகிரி. ரெக்டாங்குலர் த்ரெட்னா 0 டிகிரி. பிரிட்டிஷ் அசோசியேஷன் 47.5 டிகிரி. ஸோ 47.5 டிகிரி. பிரிட்டிஷ் அசோசியேஷன்னா பாயிண்டில் வரணும். பிரிட்டிஷ் அசோசியேஷனில் பாயிண்டில் வரணும். பிஎஸ்டபிள்யூ த்ரெட்டு 55 டிகிரி. பிஎஸ்டபிள்யூ த்ரெட்டு 55 டிகிரி. இன்னொன்று பிஎஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கும், அதுவும் 55 டிகிரி தான். ஓகேவா? பிஎஸ்ன்னு வந்தாலே 55 அதை வச்சுக்கோங்க. நக்கிள் த்ரெட்டுனா 30 டிகிரி. நக்கிள்னா 30 டிகிரி. ஏசிஎம்இனா 29. ஏசிஎம்இ மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஏசிஎம்இ த்ரெட்டுனா 29 டிகிரி. ஓகேவா? இந்த ரிவீட் ஹேஸ் ஏ டேஷ் ஹெட்டுன்னு கேட்குறாங்க. ரிவீட்டில் எப்போவுமே ஒரு ஹெட்டு தான் இருக்கும். ரிவீட்டுங்கிறது ஒரு ஹெட்டு தான். ரிவீட்டுங்கிறது ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ஃபாஸ்ட்னர், ஒரு பர்மனெண்ட்டான ஒரு
என்னது அதை வந்து மறுபடியும் உடைக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மார்க்கிங் த பர்மனெண்ட் ஜாயிண்ட் ஆஃப் 2 ஆர் மோர் பீசஸ் ஆஃப் மெட்டல். ஸோ 2 ஆர் 3 மெட்டலை சேர்த்து ஒட்டுறது தான் ரிவீட்டுங்கிறது. ரிவீட்டுங்கிறது வந்து மைல்டு ஸ்டீல் ஆர் ராஃப்ட் அயன். ரிவீட் ஆர் மேட் ஆஃப் த மைல்டு ஸ்டீல் ஆர் ரஃப்ட் அயன் அண்டு கம்ப்ரைஸ் த ஹெட் டெயில் அண்டு ஷங்க். ஸோ ரிவீட் வந்து எப்படி என்ன இருக்குன்னா, அதில் வந்து டெயில் இருக்கும். ஓகேவா? தலைப்பகுதி ஒன்று இருக்கும், ஷங்க் இருக்கும். அதாவது லென்த்து, அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஷங்க்குங்கிறது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அது இந்த பாருங்களேன், ஹெட்டு கீழே உள்ளது ஷங்க்கு. இந்த 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 இங்கே பாருங்கள், இது ஹெட்டு, கீழே உள்ளது ஷங்க்கு. ஓகே. த ரிவீட் இஸ் ஏ ஷார்ட் சிலிண்ட்ரிக்கல் பார். ஓகே. ரிவீட்டுங்கிறது ஷார்ட் சிலிண்ட்ரிக்கல் பார். தி ஹெட் இன்டெக்ரல் டு இட். சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் ஆஃப் த ரிவீட் இஸ் கால்டு ஷங்க் ஆர் பாடி. லோயர் போர்ஷன் ஆஃப் ஷங்க் இஸ் நாட் டெய்லு. லோயர் போர்ஷன் வந்து டெய்ல்னு சொல்லுவாங்க. கீழே ஒரு இருக்கும். ஓகேவா? அது பேர் டெய்லு. ஸோ ஹெட்டு, ஷங்க்கு, அதுக்கு டெய்லு. ஓகே. ஸோ அந்த ரிவீட்டுங்கிறதுக்கு மட்டும் ஒரு இமேஜ் பார்த்துக்குங்க. இது வந்து பாருங்கள், இது வந்து என்ன நெட்னா, ஃபஸ்ட்டு உள்ளது லாக் நெட்டு. இது நம்ம டேரெக்டாக நம்ம நெட்டை வந்து படிச்சிருப்போம். பட் வந்து இது பாருங்களேன், இது ஒரு வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் டெப்த்தாக தான் பார்க்கணும். இது வந்து லாக்கிங் நெட்டு ஃபஸ்ட்டு உள்ளது. இது கேஸ்டல் நெட்டு. இந்த 2 சைடு வந்து இருக்குது பாருங்கள், ஒரு யூ ஷேப்பில். அது கேஸ்டல் நெட்டு. இது வந்து என்னென்னா செல்ஃப் லாக்கிங் நெட்டு. கடைசி உள்ளது வந்து செல்ஃப் லாக்கிங் நெட்டு. ஓகேவா? ஸோ ரிங் நெட் ஆர் யூஸ்ட் இன் த பேர் ஒன் நெட் ஆக்ட் அஸ் த ரிங் நெட்டில் ஒன் நெட் எப்படி என்னவா ஆக்ட் ஆகும்னா, லூஸ் நெட்டாக ஆக்ட் ஆகும். ரிங் நெட்டில் ஒரு நெட்டு வந்து லூஸ் நெட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே. நேம் ஆஃப் த த்ரெட் அப்ளிகேஷன் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் வித் ஒர்த் த்ரெட், BSW த்ரெட் யூஸ் ஃபார் த ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் த்ரெட். ஓகேவா? பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபார் த ஃபைன் த்ரெட் வந்து யூஸ் ஆஃப் த ஆட்டோமொபைல். ஃபைன் த்ரெட் வந்து யூஸ் ஆஃப் த ஆட்டோமொபைல் யூஸ் ஆஃப் த ஆட்டோமொபைல். So name of the thread of application British standard with worth thread BSW used for the purpose of fastening thread. British standard fine thread used for the automobile industries. At the British standard pipe thread BSP used in the pipe and pipe fitting. And British associated thread வந்து அசோசியேட்டட் அது அதாவது 29 சம்திங் பார்த்தோம்ல, பாயிண்ட் வச்சு பார்த்தோம்ல, பிரிட்டிஷ் அசோசியேஷன் த்ரெட். ஸோ பிரிட்டிஷ் அசோசியேஷன் த்ரெட் வந்து என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ் அசோசியேஷன் த்ரெட் வந்து 47.5 பார்த்தோமா. சாரி, ACME தான் 29, பிரிட்டிஷ் அசோசியேஷன் வந்து 47.5. ஸோ அந்தமாரி உள்ளது யூஸ் பைப் அண்ட் பைப் ஃபிட்டர். இந்த பிரிட்டிஷ் அசோசியேட்டட் த்ரெட்டு யூஸ் இந்த ஸ்மால் ஸ்க்ரூ ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ். எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் யூஸ் ஆகுது. பிரிட்டிஷ் அசோசியேஷன் வந்து F5 வந்து ஆட்டோமொபைல் யூஸ் ஆகுது. பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டு பைப் த்ரெட் வந்து பைப்பில் பைப் ஃபிட்டிங் பைப்பை பற்றி BSW வந்து அது வந்து ஒரு ஃபாஸ்டிங் த்ரெட்டு. ஓகேவா? ஃபாஸ்டிங் த்ரெட்டு. BSFனா ஃபைன் த்ரெட்டு. DSPனா பைப் ஃபிட்டிங் பைப்பில் யூஸ் ஆகுது. பிரிட்டிஷ் அசோசியேஷன் வந்து ஸ்மால் ஸ்க்ரூஸ் இதெல்லாம் வந்து எதில் யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸில் யூஸ் ஆகுது. பிரிட்டிஷ் அசோசியேஷன். ஓகேவா? 47.5 டிகிரியா? ஓகே. பைப் த்ரெட்டு ஹேவ் த 55 டிகிரி. நக்கல் த்ரெட்டு ஹேவ் ஏ டேஷ் ஸ்கொயர். இது செமி சர்க்குலர் ஸ்கொயர். ட்ராபிசாய்டல் த்ரெட் வந்து 30 டிகிரி. முன்னாடி பார்த்தோம்ல, ட்ராபிசாய்டல் த்ரெட்னா ACME 30 டிகிரி. ACME thread can be used to both directions. They are the strong, smooth, heavy, less wear and easy to manufacture compare to square thread. So strong, smooth, heavy, less wear. எதுனா ஸ்கொயர் த்ரெட்டை விட ட்ராபிசாய்டல் த்ரெட் வந்து ஸ்ட்ராங், ஸ்மூத், ஹெவி, லெஸ் வியர், ஈஸி டு மேனேஜ் ஸ்கொயர் த்ரெட். ACME thread has include angle of 29 degree. So they use in the lathe nut screw. It is also introduced some bursting pressure on the nut, but increase the area in the shear. It is used in the power transmission. Okay, capstan net has a dash cylindrical net has a equipped blind hose of the circumference. Capstan net வந்து எப்போவுமே 3 நெட்டு. இது கேப்சன் நெட்டு வந்து எப்போவுமே எப்படின்னா 4 நெட்டு யூஸ் பண்ணுவாங்க. கேப்சன் நெட்டு ஆர் சிலிண்ட்ரிக்கல் நெட் வந்து 4 நெட் யூஸ் பண்ணுவாங்க. கீ ஆர் த மேட் ஆஃப் த ஸ்டீல் பிகாஸ் தே த லாட் ஆஃப் கம்ப்ரெசிவ் அண்ட் டென்சிவ். ஸோ கீ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்ரெசிவ் அண்ட் டென்சிவ் இது ரெண்டும் இருக்கிறதுக்கு தான் இந்த கீ வந்து யூஸ் பண்ணுவோம். உட்ரஃப் கீ மேக் த டேஷ் ஷாஃப்ட். உட்ரஃப் கீ மேக் தி டேஷ் கீ. உட்ரஃப் கீ மேக் தி வீக்கான இடத்துல தான் உட்ரஃப் கீங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சேடல் கீங்கிறது வந்து ஹப் ஷாஃப்ட்டில் யூஸ் பண்ணுவோம். சேடல் கீங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஷாஃப்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஷாஃப்ட்டில் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் சேடல் கீங்கிறது ஷாஃப்ட்டில். விச் வாசர் யூஸ் பண்ணுவோம் அவைத லூசனிங் ஆஃப் த நெட்டு. எந்த வாசர் லூசனிங் ஆகுதுன்னா ஸ்ப்ரிங் வாசர். ஓகேவா? வாசர் அது
two main types of plain washer are inserted under the screw and nuts to provide the suitable bearing area and tightening under two component of the damage. Lock washer are used to prevent the loosening due to the vibration, movement and temperature vibration. Common type include அடுத்து வந்து the cutter is used to dash degree with shaft center. Dash degree with the cutter is used to dash degree with shaft center. Cutter is used to cutter is used to dash degree with shaft center. கட்டர் வந்து எப்போவுமே 90 டிகிரியில் தான் இது பண்ணுவோம். கட்டருங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. என்னென்னா அந்த பிஸ்டன் ராட் இருக்குல்ல, ஸோ அந்த பிஸ்டன் ராடோட இன்ஜினோட ஒரு பார்ட்டை இணைக்கிறது தான் வந்து கட்டருங்கிறது. ஓகேவா? ஸோ கட்டருங்கிறது வந்து ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு தேவைப்படும் ஒரு விஷயம். ஓகேவா? அதான் வந்து கட்டர். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு கனெக்ட் த ரிஜிட் டூ ராட்ஸ் டிரான்ஸ்மிட் மோஷன் ஆஃப் ஆக்சியல் டைரக்ஷன் வித்தவுட் ரொட்டேஷன். அது ரொட்டேஷன் ஆகாமல் ஆக்சியல் டைரக்ஷனில் ஒரு லீனியர் டைரக்ஷனில் போகும். ஓகேவா? வித்தவுட் ரொட்டேஷன். அந்த இடத்துல வந்து கட்டர் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் ஜாயிண்ட் மேபி சப்ஜெக்ட் டு த டென்சில் ஆர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆன் த ஆக்சஸ் ஆஃப் ராட். அடுத்து வந்து சாக்கெட் அது ஸ்பைகார்ட் ஜாயிண்ட் இஸ் ஒன் ஆஃப் த எண்ட் ஆஃப் த சாக்கெட் இஸ் த in socket or spiker joint of the one of the shaft is made of the hollow which is almost socket. So the three type of cutter joint வந்து இருக்குது. என்னென்ன கட்டர் ஜாயிண்ட்னா சாக்கெட் ஆர் ஸ்பைகார்ட் கட்டர் ஜாயிண்ட்டு, அதுக்கு வந்து ஸ்லீவ் ஆர் கட்டர் ஜாயிண்ட்டு, ஜிப் அண்ட் கட்டர் ஜாயிண்ட்டு. இது கட்டர் ஜாயிண்ட்டுன்னா என்னென்னு பாருங்கள். கட்டர் ஜாயிண்ட்டு இஸ் கனெக்ஷன். Cutter joint is a connection of the connection of the piston rod to the crossbar. நான் சொன்ன கட்டர் ஜாயிண்ட் என்னென்னா பிஸ்டன் ஆஃப் த கிராஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டீம் இன்ஜின். ஓகே, கிராஸ் ஹெட்டு அந்த ஹெட்டையும் அந்த பிஸ்டன் ராடையும் இணைக்கிறது தான் கட்டர் ஜாயிண்ட். ஆமாம், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இன்ஜின் பிஸ்டன் ராடு எக்ஸ்டென்ஷன் டைல் ஆஃப் பம்பு ராடு வால்வு ராட்ஸு அண்டு ஸ்டீமு அதெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேவா? என்னென்னா பிஸ்டன் ராடு அண்ட் எக்ஸ்டென்ஸ் டைல் ஆஃப் எ பம்ப் ராடு. பம்ப் ராடோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அந்த இடத்துலையும் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த கட்டர் ஜாயிண்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா? சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இது ஜென்ரலி யூஸ் டேஷ். சிமெட்ரிக்கல் ஒரே மாதிரியான ஆப்ஜெக்ட்டுக்கு ஜென்ரலி யூஸ் டேஷ் செக்ஷன், ஹாஃப் செக்ஷன். ஓகேவா? சிமெட்ரிக்கலுக்கு வந்து ஹாஃப் செக்ஷன் யூஸ் பண்ணும். சிம்பிள் யூஸ் வந்து சம்திங் டு எக்ஸ்பிரஸ் த டேஷ். ரஃப்னஸ் யூஸ் பண்ணும். ரஃப்னஸ் வந்து என்ன பண்ணும், டேஷ் சிம்பிள் இஸ் யூஸ்ஃபுல். அதாவது இது வந்து என்ன கொஷின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ட்ரையாங்கிளை தலைகீழ போட்டோம்னா அது வந்து என்னென்னா மிஷினடு பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ட்ரையாங்கிளை தலைகீழ போட்டோம்னா அது வந்து மிஷினடு பண்ணணும்னு அர்த்தம். ட்ரையாங்கிளை தலைகீழ போட்டோம்னா அது வந்து மிஷினடு பண்ணணும்னு பேர். அடுத்து ரிவீட் டயமீட்டர் ஆஃப் ரிவீட் 60. இதெல்லாம் சம வாய்ப்பு இருக்குப்பா. இதை பாருங்கள், இந்த டயமீட்டர் ஆஃப் 60 அந்த டீங்கிறத வந்து என்னென்ன குறிப்புனா எம்எம்ல தான். ஓகேவா? ஸோ ஆல் ஆர் இன் எம்எம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிவீட் இஸ் த டேஷ் T. ஸோ 60. ஸோ ஃபார்முலா வந்து 60 திக்னஸ் வந்து T கொடுத்துட்டாங்கன்னா அதோட நமக்கு ரிவீட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 60 ஆரை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா திக்னஸோட நமக்கு ரிவீட் கிடச்சிரும். ஓகே. அடுத்து வெல்டு என்ன டைப் ஆஃப் வெல்டு? கன்வென்ஷன். அதோட இது சிம்பிள்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஸ்ட்ரெட்டுங்கிறது வந்து என்னென்னா ஒரு பர்பண்டிகுலர் இது இருக்குல்ல, ஸோ பர்பண்டிகுலர் லைன் மாதிரி போடுறோம்ல, அது ஸ்ட்ரெட்டு. ஃபில்லட் வெல்டுங்கிறது வந்து ட்ரையாங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபில்லட் வெல்டுனா ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரெட்டுங்கிற பர்பண்டிகுலர். ஸ்கொயர் பட்டுனா அந்த ஒரு பேரலாக லைன் கொடுத்து கீழே ஒரு கொடுக்கணும். வி பட்டு, யூ பட்டு வெல்டு. அது எட்ஜி வெல்டு, ஸ்பாட் வெல்டு. சீம்லாம் பாருங்கள், சீம்னா ட்ரிபிள் எக்ஸு போட்டோம்னா அது சீம். ஓகேவா? ஸ்பாட்னா ஒரு எக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு. எட்ஜி வெல்டு போட்டோம்னா பேரலாக ஒரு லைன் வச்சு. யூ பட் வெல்டு, சிங்கிள் வி பட்டு. அது வந்து பேரல் பட்டு வெல்டு. ஃபில்லட் வெல்டு, ஸ்ட்ரெட்டு. அடுத்து பாருங்கள், இது வந்து என்னென்னா காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட். இந்த சிம்பிள் வந்து காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட். ஓகேவா? அடுத்து இது பாருங்கள், டீ ஜாயிண்ட்டு. இதுமாரி வச்சாங்கன்னா டீ ஜாயிண்ட்டு. பட் ஜாயிண்ட்னா இப்படி கொஞ்சம் வி ஷேப்பில் வச்சுன்னா பட் ஜாயிண்ட்டு. அடுத்து வந்து லேப் ஜாயிண்ட்னா அந்த எட்ஜில் வைக்கிறது. லேப் ஜாயிண்ட்னா ரெண்டுத்தையும் வந்து ஒட்டுறது. ஓகேவா? ரெண்டு மெட்டல் வந்து ஒட்டுறது லேபு. பட்டுனா ஒரு அதாவது ஹரிசாண்டலாக ரெண்டுத்தையும் ஒட்டுறது. ஓகேவா? ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம்னா அது லேபு. கார்னர் ஜாயிண்ட்னா இது, எட்ஜி ஜாயிண்ட்னா இது. ஓகே. எட்ஜி ஜாயிண்ட்னா அந்த எட்ஜில் வந்து வெல்டு வைக்கிறது. கார்னர் ஜாயிண்ட்னா கார்னரில் இல்லை. பட்டு லேபு அது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இது ஜாயிண்ட் கப்ளிங். ஜாயிண்ட் ஆர் கப்ளிங் அதாவது பைப் லைனில் பார்க்க போகிறோம். ஜாயிண்ட்டு கப்ளிங், ரெடியூசர், இது 90 டிகிரி ப்ளக்கு, சேஃப்டி வால்வு,
இந்த வால்வு வந்து என்னென்னா குளோப் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குளோப் வால்வு, செக் வால்வு இந்தமாரி 2 ட்ரையாங்குலர் ஒரு ஆப்போசிட் சைடில் போட்டிருந்தாங்கன்னா அது குளோப் வால்வு. செக் வால்வுன்னு என்னென்னு பாருங்கள். ஆங்குலர் வால்வுனா ஒரு ஆங்கிள் மாதிரி வச்சுருக்காங்க. சுழிநார் வால்வுனா மேலே ஒரு எஸ் போட்டுருவாங்க. பிளக் வால்வுனா இப்படி வரணும். பட்டர்ஃப்ளை வால்வுனா இசட்டை திருப்பி போட்டு 2 சைடில் ஒரு கோடு. பட்டர்ஃப்ளை வால்வுனா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த மெக்கானிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.